எங்கே போனாலும் இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்வதுண்டு. ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்திலையும் தேவ பிரசன்னத்திலையும் தேவ ஆலயத்திலையும் சந்தோஷமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் அவங்க எங்கே போனாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஹலோ, ஆமின்னு சொன்ன அந்த 3 பேருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி பேரெல்லாம் எழுந்து வீட்டுக்கு போகலாம். அல்லேலூயா. நான் சொன்னேன், தேவ பிரசன்னத்திலையும் தேவ சமூகத்திலையும் தேவ ஆலயத்திலையும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்கே போனாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் தேவ சமூகத்தில் கடப்பாறை முழுங்கின மாதிரி வெறப்பாக உட்காந்துருந்தீங்கன்னா எங்கே போனாலும் வெறப்பாக தான் இருப்பீங்க. அல்லேலூயா. தேவ ஆலயத்தில் வந்தால் சந்தோஷமாக இருங்க, தேவ பிரசன்னத்தில் சந்தோஷமாக இருங்க, தேவனுடைய பாதத்தில் சந்தோஷமாக இருங்க. எதனால் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன் தெரியுமா? நீங்களும் நானும் பார்க்க வந்திருக்கிற நபர் சாதாரணமானவர் கிடையாது. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவரால் உங்கள் கஷ்டத்தை மாற்ற முடியும், அவரால் உங்கள் துக்கத்தை மாற்ற முடியும், அவரால் உங்கள் வேதனையை மாற்ற முடியும், அவரால் உங்கள் எல்லா பலவீனத்திலிருந்து உங்களை பலப்படுத்தி அவரால் நடத்த. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்வார், வாழ்க்கையை மாற்றுவார்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படியா உட்காந்துருக்கிறது? அல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ் என்ன பிரசங்கம் பண்ணாலும் நாங்கள்லாம் எழுந்து நின்று கையை தட்டி அல்லேலூயா ஆமின்னு சொல்லுவோம். இருக்கீங்களா? என்ன பிரசங்கம் பண்ணாலும் சில நேரத்தில் அவர் பிரசங்கம் பண்ணுறது ஒன்றுமே எங்களுக்கு புரியவே புரியாது. ஒன்றுமே புரியலனா கூட எழுந்து நின்று கையை தட்டி அல்லேலூயா ஆமின்னு சொல்லுவோம். இருக்கீங்களா? ஒரு நாள் எங்கள் பாஸ் சொன்னார், இங்கே இருக்கிறவங்களை கர்த்தர் பல இடத்துல பயன்படுத்துவார் அப்படின்னாரு. நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுந்து நின்று கையை தட்டி அல்லேலூயா ஆமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னோம். அன்றைக்கி நான் ஊழியத்துக்கே வந்தது கிடையாது, ஊழியத்தை பற்றி ஒரு அறிவு கூட கிடையாது. நாங்கள்லாம் விசுவாசத்தில் எழுந்து நின்று கையை தட்டி அல்லேலூயா ஆமீன் சொன்னோம். அன்றைக்கு அங்கீகரித்த வார்த்தைகளை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தையை அங்கீகரிக்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள் என்றால் அந்த வார்த்தையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிருந்து எந்த தேவ மனுஷன் பேசினாலும் அந்த வார்த்தையை அர்ப்பணிக்கிறவங்களா, அந்த வார்த்தைக்கு விட்டு கொடுக்கிறவங்களா, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களா நீங்கள் மாறுவீர்கள் என்றால் அந்த வார்த்தையின் மகிமையை நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவானா? ரெடியாக இருக்கீங்களா? இன்னும் 10 நிமிஷத்துலாம் நான் முடிக்க போகிறேன். இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது பிரதர்? எங்களுக்கு போனோமா படுத்தோமா தூங்கணுமான்னு விட்டு உங்களை யார் வர சொல்லி? ஆமீனா? அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, இரவும் பகலும் கர்த்தரின் வார்த்தை மேல் தியானமாக இருக்கிற மனுஷனோ பாக்கியவான். அப்படின்னா அர்த்தம் என்ன? இங்கேருந்து ஊழியக்காரங்க பேசுனா எவ்வளோ நேரம் ஆனாலும் உட்காந்து தியானிக்கிறீங்கள, நீங்கள் தான் பாக்கியவான். அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா, அவர்கள் நீரூற்றின் மத்தியில் நாட்டப்பட்ட மரத்தை போல செழிப்பாக இருப்பாங்களாம். யாருடைய வாழ்க்கை? கர்த்தருடைய வார்த்தையே தியானிக்கிறவங்க வாழ்க்கை. ஒரு 10 நிமிஷம் பாஸ் எக்ஸ்ட்ரா பேசணுன்னே மூக்கு 3 கிலோக்கு வீங்குச்சுன்னா அவங்க வாழ்க்கை கிடையாது. ஆமீனா? கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள் என்றால் அது சாயந்தரம் வச்சாலும் சரி, நைட்டு வச்சாலும் சரி, நாங்கள் வந்து தேவாலயத்தில் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போன்ற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நான் தீர்க்க தரிசனமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் நீரூற்றின் மத்தியிலே நாட்டப்பட்ட மரத்தை போல நீங்கள் செழிப்பாய் தான் இருப்பீங்க. உங்கள் குடும்பம் செழிப்பாக தான் இருக்கும், உங்கள் எதிர்காலம் செழிப்பாக தான் இருக்கும், உங்கள் வாழ்க்கைகள் செழிப்பாக தான் இருக்கும். செழிப்பாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படியா உட்காந்துருக்கிறது? நான் மட்டும் அங்கே உட்காந்து எங்கள் பாஸ்டர் மட்டும் இங்கே நின்று இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் எழுந்து நின்று கையை தட்டி அல்லேலூயா ஆமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுற ஒரு 2 விஷயம் இருக்குது. கேட்க ரெடியாக இருக்கீங்களா? அந்த விஷயத்தை இங்கே கூட நான் ஃபாலோ பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன். முதலாவது விஷயம், நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்களே என் கூட பேசணும். இருக்கீங்களா? நீங்கள் பேசலைன்னா நான் பிரசங்கத்தை அங்கேயே நிறுத்திடுவேன். ஹலோ, அக்கா யோசிக்கிறாங்க, தயவு செய்து யாரும் பேசாதீங்கடி, அவர் டக்குன்னு முடிச்சு கிளம்பட்டும். ஆமீனா? பசங்க என்ன பசங்க கண்ணு திறந்துட்டே தீக்கு தரிசனம் சொல்கிறீங்க? அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஆமீனா? அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்களும் பேசணும். காரணம் என்ன தெரியுமா? நான் பல இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பல அக்காமார் அண்ணன்மாரெல்லாம் வருவாங்க. வந்த உடனே அக்காமாரெல்லாம் தலைமையில் துணியை போட்டு தலையை கீழே போடுவாங்க. நான் என்ன நினைப்பேன்னா, சரி நாம் தான் உசுரை கொடுத்து 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறோமே, அக்கா நம்மளை ப்ரேயரில் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. வரானர் வந்த அக்கா வந்த உடனே தலைமையில் துணியை போட்டு தலையை கீழே போட்ட உடனே டைரெக்டாக பரலோகத்துக்கே கனெக்ட் ஆகிடுறாங்க. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் முதல் தூக்கத்திலேருந்தே தலை மேலே வருது.
அல்லேலூயா. அதனால நான் என்ன டிசைட் பண்ணிட்டேன்னா, நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்களும் என் கூட பேசணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆமீனா? ஆனால் நான் கண்டுபிடிச்சிருக்கிற மிகப்பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? நம்ம ஆட்கள் எவ்வளோ தூங்கினாலும் கரெக்டாக அல்லேலூயா ஆமீன் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கிடைச்ச கிருபைங்க. ஆமீனா? இன்னும் எக்ஸ்ட்ரா கிருபை உள்ளவங்களாம் இருக்காங்க, அல்ட்ரா ப்ரோ மாதிரி. எப்படி தெரியுமா? கண்ணை திறந்துட்டே சபைக்குள்ளே தூங்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் பிரசங்கம் பண்ணும்போது நீங்களே என் கூட பேசணும். ரெண்டாவது விஷயம், நான் பிரசங்கம் பண்ணும்போது என்னை பார்த்து யாராவது முறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாயிண்ட் உங்களுக்குன்னு ஆயிரும். என்னது பாயிண்ட்டு? உங்களுக்குன்னு ஆயிரும். நீங்கள் முறைக்கிறது எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே பாயிண்ட்லன்னு ஒரு 10 நிமிஷம் நிற்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுன, ஆண்டவர் எனக்காக பேசுறீங்க, என் நன்மைக்காக பேசுறீங்க, என் ஆசீர்வாதத்துக்காக பேசுறீங்கன்னு சொல்லி பிரசங்க நேரத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் பிரசங்க நேரத்திலே உங்களுக்கு தேவையான விடுதலைகள் நடக்கும். பிரசங்க நேரத்திலே உங்களுக்கு தேவையான அற்புதங்கள் நடக்கும். அதனால தான் வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். இங்கிருந்து சத்தியத்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமீனா? நான் பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். கேட்க ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் ரெடியாக இல்லைனா கூட நான் பிரசங்கம் பண்ண ரெடியாக இருக்கேன். அங்கேருந்து வரலையா? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப வேல்யூ ஆனவங்கன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப விலையேற பெற்றவங்கன்னு சொல்லுங்கள். சும்மா இருங்க பிரதர், எங்கள் வேல்யூ என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எங்கேருந்தோ வந்து எங்களை பார்த்து வேல்யூ இல்லைன்றீங்க. அல்லேலூயா. எங்கள் புருஷன் என்ன நம்பி 2000 ரூபாய் வீட்டில் வச்சுட்டு போக மாட்டேன்றாரு, என் வேல்யூ என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? அல்லேலூயா. பாஸ்டர், எங்கள் பொண்டாட்டி என் பேச்சை கேட்க மாட்டேங்குது பாஸ்டர், என் வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியாதா? அல்லேலூயா. நீங்கள் வேல்யூ இல்லைன்றீங்க, ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப விலையேற பெற்றவங்க, நீங்கள் ரொம்ப வேல்யூவானவங்க. எப்படி நான் சொல்லவா? இங்கேருந்து நீங்கள் திருப்பூர் போகிறேன்னு வச்சுக்கோங்க. எங்கே போகிறீங்க? திருப்பூர் போய் திருப்பூரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கபாப் பிரியாணிலாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது 5 ரூபாய் கொடுத்து ஒரு பேனா வாங்கிட்டு வரீங்க. என்ன வாங்கிட்டு வரீங்க? 5 ரூபாய் கொடுத்து பேனா வாங்கிட்டு பல்லடத்துக்கு வந்து பேனா எடுத்து எழுதுறீங்க. ஒரு 2 நாள் பேனா நல்லா எழுதுது. 3ஆவது நாள் பேனா எடுத்து எழுதுறீங்க, பேனா எழுதவே மாட்டேங்குது. நீங்களும் ஆட்டி பார்க்குறீங்க, ஊதி பார்க்குறீங்க, எப்படியெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் பேனா எழுதவே மாட்டேங்குது. பேனாவை என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? தூக்கி, நான் சொல்ல வரானே, நீங்கள் தான் சொன்னீங்க, தூக்கி. சரி, ஓகே. திரும்பங்கிறது நீங்கள் திருப்பூர் போகிறேன்னு வச்சுக்கோங்க. திருப்பூர் போய் திருப்பூரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது பூர்விகா ஷோரூம் போகிறீங்க. எங்கே போகிறீங்க? பூர்விகா ஷோரூம் போய் 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு டிவி வாங்குறீங்க. என்ன வாங்குறீங்க? 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு டிவி வாங்கி டிவி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் ஃபிட் பண்ணி அல்லேலூயா ஆமீன் எல்லாம் சொல்லி எண்ணெய் தண்ணியெல்லாம் தெளித்து அதுக்கு ஒரு ஜபம் வேறு. என்னன்னு? ஆண்டவரே, இது உங்கள் நாம மகிமைக்காக இருக்கட்டும். எது இருக்கும் அதுக்கு ஒரு ஜபத்தை பண்ணி டிவி ஆன் பண்ணுறீங்க. ஒரு 2 நாள் டிவி நல்லா ஓடுது. 3ஆவது நாள் ஆன் பண்ணுறீங்க, டிவி ஆனே ஆக மாட்டேங்குது. நீங்கள் கலெக்ஷனை மாற்றி கித்தியெல்லாம் கொடுத்து பார்க்குறீங்க, டிவி ஆனே ஆகலை. டிவி என்ன பண்ணுவீங்க? பேனாவை என்ன பண்ணீங்க? பேனாவை என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். பேனாவை தூக்கி போட்ட மாதிரி டிவியும் தூக்கி போடுறது தானே. அதுவும் யூஸ் இல்லை, இதுவும் யூஸ் இல்லை. பிரதர், நான் தெரியாதான் கேட்குறேன், நீங்கள் என்ன லூஸா? 25,000 பாஸ்டர், நான் 2 மாதம் வேலைக்கு போகணும் பாஸ்டர். அது வேல்யூ, அது விலை அதிகமானது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து ரிட்டனு எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போய் அங்கே கடையில் கொடுத்து ரெடி பண்ணி ரிப்பேர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வருவோம். காரணம் என்ன? அது வேல்யூ அதிகமானது. ஆமாவா? அல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் உங்களை பலப்படுத்தும்படியாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நான் சொல்கிறேன். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிங்க. அல்லேலூயா. ஒரு காலத்தில் உங்களை ரொம்ப வேல்யூவாக பார்த்த உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நீங்கள் பழகின நபர்களாக இருக்கலாம், நீங்கள் நேசித்த நபர்களாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஒரு காலத்தில் உங்களை ரொம்ப வேல்யூவாக பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை பார்த்து, நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்து, நீங்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து, நீங்கள் போகிற கடினமான சூழ்நிலையை பார்த்து ஒருவேளை உங்களை ரொம்ப ஏளனமாக நினச்சிருக்கலாம், வேல்யூ இல்லாதது போல நினச்சிருக்கலாம், ஒருவேளை தள்ளி இருக்கலாம்.
ஒதுக்கி இருக்கலாம், வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த ராத்திரி நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த உலகத்தில் உன்னை யார் தள்ளி இருந்தாலும், யார் தூக்கி போட்டிருந்தாலும், யார் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும், இன்றைக்கு ஒருவர் உங்களை தள்ளாது இருக்கிறார், ஒருவர் உங்களை தூக்கி போடாது இருக்கிறார், ஒருவர் உங்களை ரிஜெக்ட் பண்ணாது இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? நான் பிரசங்கிக்கிற இயேசு இன்றைக்கும் உங்களை தூக்கி போடாது இருக்கிறார், இன்றைக்கும் உங்களை ரிஜெக்ட் பண்ணாது இருக்கிறார், இன்றைக்கும் உங்களை வேண்டாம் என்று சொல்லாது இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் 5க்கும் 10க்கும் வாங்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் 5க்கும் 10க்கும் வாங்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் இயேசுவின் கடைசி சொட்டு இரத்தத்தினால் வாங்கப்பட்டவர்கள், நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்டவர்கள். இந்த இரவு நேரத்தில் உங்க வாழ்க்கையை பார்த்து நான் தேவ மனுஷனாய் பேச விரும்புகிறேன். இயேசு எதற்காக உன்னை வாங்கினாரோ, இயேசு எதற்காக இரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டாரோ, அதை நிறைவேற்றுகிற வரையும் உன்னை தூக்கி போடாத, உன்னை ரெடி பண்ண போறாரு, உன்னை ரிப்பேர் பண்ண போறாரு, உன்னை சரி பண்ண போறாரு. அவருடைய நாம மகிமைக்காக இயேசு நிச்சயமாய் உன்னை பயன்படுத்த போகிறாரு. அல்லேலூயா. இயேசு பயன்படுத்த போறாருன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்படியே உட்கார்ந்துருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, கையை தட்டினாலும் சரி, தட்டல்னாலும் சரி, அவர் ரத்தத்தை கொடுத்து வாங்கினது நிமித்தமாய் நம்ம இயேசு நிச்சயமாய் அவர் பயன்படுத்த போகிறார், அவர் பயன்படுத்த போகிறார். ரத்தத்தை கொடுத்து வாங்கினது நிமித்தமாய் இயேசு நம்மை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு 50 ரூபாய் கொடுத்து ஒரு என்ன ஆளுகோட்டை டொமேட்டோ, இது என்ன சொல்கிறது, பொட்டோட்டோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளோ சொத்தையாக இருந்தாலும் சரி, அது புழுவு கடிச்சிருந்தாலும் சரி, அதை தூக்கி போடாத எப்படியாவது கட் பண்ணி கொஞ்சமாவது சாம்பாருக்குள்ளே போட்டுறோம் தானே. அது சாம்பார் புருஷனுக்கு ஊற்றும் போது அந்த பாவம் அந்த காயை எடுத்து புருஷனுக்கு போட்டுறோம் தானே. ஆமாவா இல்லையா? ஒரு 50 ரூபாய் கொடுத்து வாங்கின அந்த காயை உன்னால தூக்கி போட மனசு இல்லாத, அதை நீ பயன்படுத்த முடியும்னா ரத்தத்தை கொடுத்து வாங்கிய உன்னை அவர் பயன்படுத்த மாட்டாரா? ரத்தத்தை கொடுத்து வாங்கிய உன்னை அவர் பயன்படுத்த மாட்டாரா? நான் தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து சொல்றேன், இந்த தேவ ஜனமே, உங்களை இந்த பட்டணத்தில், இந்த பகுதிகளில் தேவன் நிச்சயமாய் வருகிற நாட்களில் சத்தமாய் அவர் பயன்படுத்த போகிறார். உங்க ஒவ்வொருவரையும் அவர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் தேவ செய்தி கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? என்னது தேவ செய்தியா? உங்கள் கையில் மைக்கை கொடுத்து 15 நிமிஷம் ஆகுது பிரதர், தேவ செய்தின்றீங்க. இவ்வளோ நேரம் நானே அரை மெசேஜ் முடிஞ்சிச்சின்னு நினச்சிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு நீங்கள் என் ஃப்ளோக்கு வரணும்னு சொல்லி தான். என்னோட கூட 2 ராஜாக்கள் அதில் 6வது அதிகாரத்தின் பக்கம் உங்கள் வேதத்தை திருப்புங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தின் பக்கம் வேதத்தை திருப்புங்க. நானும் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போய் ஒரு வசனத்தை எடுத்து படிங்கன்னு நானும் சொல்லிட்டேன். ஒரு அக்கா தலையை கிளப்பட்டு தேடிட்டே இருக்காங்க. நானும் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். கடைசி வரையும் அந்த அக்கா தேடிட்டே இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அங்கே ஒரு வார்த்தை நிறைவேறிடுச்சு. உன் சத்துருவை தேடினாலும் காணாது இருப்பான்ற வார்த்தை நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு பல பேருக்கு பைபிள் தான் சத்துருவே. வாரமெல்லாம் மூடி வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ரப்பன்னு திறந்தா எங்கேருந்து கிடைக்கும்? ஹலோ, நான் உங்களுக்கு சொல்ல காமனாக சொல்லிட்டு இருக்கேன். அப்படி உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு வேளை இருக்கலாம். ஆமீனா? கிடைச்சதா? புதிய உடன்படிக்கையில் தேடுங்க சீக்கிரம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1 படிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிஷாவை நோக்கி, இந்த இடம் நாங்கள் யோர்தான் மட்டும் போய் ஒவ்வொருவர் உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியோரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்த பொழுது மரங்களை வெட்டினார்கள். ஒருவர் ஒரு உத்திரத்தை வெட்டி
கோடாரி தண்ணீரில் விழுந்தது. ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்றான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டு அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொம்பை வெட்டி அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நீங்கள் பலமுறை படிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆமீனா, அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கை தான். விசுவாசியெல்லாம் பைபிள் எடுத்து வீட்டில் படிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான், ஆழமான நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம படித்த வேத பகுதி எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஆமின்னு சொல்லி முடிச்சிருவோமா? தான் உங்களுக்கு புரிஞ்சுதாச்சே பிரதர். எங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் என்னத்துக்கு வந்தீங்க அப்போ? ஆமீனா, அல்லேலூயா. நம்ம படித்த வேத பகுதியில் ஒரு அற்புதமான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல எலிஷா வாழ்க்கையில் தேவன் செய்த ஒரு அற்புதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்து நான் பேச விரும்புகிறேன். அன்றைக்கு எலிஷா வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். அன்றைக்கு எலிஷாவுடைய வாழ்க்கையில அற்புதம் வெளிப்பட்டது போல இன்றைக்கு சபைக்குள்ள தேவ ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு அற்புதத்தை தேவன் நிச்சயமாய் அவர் செய்ய போகிறார். சிலர் அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்களாய் இங்கிருந்து கடந்து போக போறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண விரும்பல உங்க மத்தியில. நான் சில ஆலோசனைகளை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரை செய்தியை கொடுங்கன்னு கேட்கும் போது அவர் செய்தியை ஒன்றும் கொடுக்கல. அவர் சில ஆலோசனை எனக்கு கொடுத்தார். ஆனால் ஒன்று என்கிட்ட சொன்னார், நான் சிலருக்கு சில அதிகாரத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார். நான் தைரியமாய் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு கர்த்தர் சிலருடைய கைகளில் அதிகாரத்தை கொடுத்து அனுப்ப போகிறார். சிலர் கரங்களின் மேல் அதிகாரங்கள் கடந்து வர போகிறது. சிலருக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் பெருசாக எதுவும் பிரசங்கம் பண்ண விரும்பல. ஆனால் உங்களுக்காக இன்றைக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம படித்த வேத பகுதியில் ஒரு அற்புதமான காரியம் எலிஷா வாழ்க்கையில் தேவன் செய்த ஒரு அற்புதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எலிஷா யார் என்று கேட்டால், எலிஷா என்பவன் எலியாவுக்கு பின்பாக நடந்த ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. தேவ மனுஷனுக்கு பின்பாக அபிஷேகம் உள்ளவர்களுக்கு பின்பாக நடந்தவர்கள் மூலமாகவும் அற்புதங்கள் நடக்கும். நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிற எலியாவுக்கு பின்பாக நடக்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையும் கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களை கொண்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்க வாழ்க்கையை ஒரு அற்புதமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எலிஷா எந்த மூமெண்ட் வரை எலியா பின்பாக நடக்கிறான் தெரியுமா? எலியா எடுக்கப்படுகிற வரையும் எலிஷா பின்பாகவே நடந்து போகிறான். அவன் போகிற எல்லா பிரயாசத்தில் ஊழியத்தில் எல்லாவற்றிலும் கூட இருக்கிறான். அல்லேலூயா. அப்படியான தேவ பிள்ளைகளாய் நீங்கள் மாறுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நாங்கள் இப்படி எல்லாம் ஸ்டேஜில் நின்று ஊழியம் செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் எங்கள் பாஸ்டருக்கு பின்னாடி அவங்க அந்த தேவ மனுஷனுக்கு பின்பாக நாங்கள் அவங்க செய்த எல்லா ஊழியத்திலும் அவங்க பின்னாடி நாங்கள் நடந்தோம். அவங்க ஊழியத்தில் எல்லாத்திலும் அவங்க கூட நின்றோம். அவங்க எடுக்கிற எல்லா பிரயாசத்திலும் அவங்க கூட அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். அது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்ததுனால தான் இன்றைக்கு எங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்து இந்த ஊழியத்தில் தேவன் பயன்படுத்திட்டு இருக்காரு. நான் ஒரு சீக்கிரத்தை சொல்றேன், கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தேவ மனுஷனுக்கு பின்பாக நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அவர்களோடு கூட இருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அவர்களோடு கூட கை கோக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அவர்களை கொண்டு அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களை கொண்டும் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிறேன். எந்த தேவ மனுஷனுக்கு பின்பாக நீங்கள் நடந்தீர்களோ அவர்களை கொண்டு நடந்த அற்புதங்களை விட உங்கள் ஊழியத்தை கொண்டு உங்களை கொண்டு நடக்க போகிற அற்புதங்கள் அது பெரிதா இருக்க போகிறது. அது பெரிதா இருக்க போகிறது. வருகிற நாட்கள் அதை உங்க கண்கள் பார்க்கும் என்று ஆவியானவர் சொல்லிட்டு இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல எலியாக்கு பின்பாகவே நடந்து போயிட்டே இருக்கான். எலியா எடுக்கப்படுகிற வரையும் எலிஷா பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்ப எலிஷாவை பார்த்து கேட்கிறான், அவனுக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது அவன் சொல்றான், எலியா நீங்க கோச்சிகள்னா பரவாயில்ல, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறான். ஹலோ, உங்க மேல இருக்கிற
அபிஷேகத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறான். நீங்க கொஞ்சம் கோச்சுக்கலன்னா பரவாயில்ல, அது ரட்டத்தனை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆவியானவரிடத்தில் ஏதாவது நீங்கள் கேட்டீங்கன்னா பெஸ்டானதை கேளுங்க. அபிஷேகத்தை கேட்டீங்கன்னா சிறந்ததை கேளுங்க. ஆவியா, அல்லேலூயா. இவன் கேட்டது நிமித்தமா என்ன தெரியுமா நடந்தது? எலியா உயிரோடு இருக்கிற நாள் வரையும் தான் அற்புதம் நடந்துச்சு. ஆனா எலிஷா மரித்ததுக்கு பின்பாக அற்புதம் நடந்துச்சு. நாம் தேவ பிள்ளைக்கு, தேவ மனுஷனுக்கு பின்பாக நடக்கிற பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் நாம் மரித்தாலும் நம் மூலமா அற்புதங்கள் நடக்கும். நீங்களும் நானும் பெற்றிருக்கிற அபிஷேகம் எந்த மாதிரி அபிஷேகம் தெரியுமா? ஏதோ வாரம் வாரம் உட்காந்து கையை தட்டி 2 சேரை தள்ளி 2 மூக்கில் குத்தி 2 அந்நிய பாஷை பேச்சு சக்கரன்னு சுத்துறது கிடையாது. நீங்களும் நானும் பெற்றிருக்கிற அபிஷேகம் நம் எலும்புகளுக்குள்ள கூட அது வேலை செய்யும். எலிஷா மரித்ததுக்கு பின்பாக அவன் எலும்புகள் மூலமாய் அற்புதங்கள் நடந்தது. நீங்களும் நானும் கைத்தட்டி பெற்றுக்கொள்கிற இந்த அபிஷேகம் ஏதோ இந்த இடத்துல இருப்பது மாத்திரம் கிடையாது. அந்த அபிஷேகம் நம் எலும்புகளுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் தான் பல நேரத்தில் புரிஞ்சுக்கதான் இருக்கிறோம். நாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் 2 அந்நிய பாஷை பேசி ரகரகன்னு சுத்துறதுன்னு நாம் நினைக்கிறோம். அது கிடையாது. நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் நம்ம எலும்புகளுக்குள்ள கூட அது வேலை செய்யும். நம்ம எலும்புகளுக்குள்ள கூட அது வேலை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ இந்த கதையை, இந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கிறதுக்காக சில காரியத்தை கம்பேர் பண்ணி நான் பேசணும்னு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அங்கே 2 நபர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஒன்று என்ன, அங்கே அவர்கள் 1வது வசனத்தை படிங்க. தீர்க்கதரிசன புத்திரர்களா? ஆமாம், அல்லேலூயா. அவர்கள், அதில் 2 நபர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஒன்று தீர்க்கதரிசன புத்திரர்கள், இன்னொன்று எலிஷா. அல்லேலூயா. இப்போ இந்த கதையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் 2 காரியத்தை கம்பேர் பண்ணி பேசணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ எலிஷாவை நாம் தேவனுக்கு ஒப்புவா, நம்ம தேவனுக்கு கம்பேர் பண்ணுவோம். புரியுதா நான் பேசுறது? அல்லேலூயா. எலிஷாவை தேவனுக்கு கம்பேர் பண்ணுவோம். எலிஷாவை தேவனுக்கு ஒரு கம்பேரிஷனாக நம்ம வச்சுப்போம். தேவ புத்திரர்களை உங்களுக்கும் எனக்கும் நாம் கம்பேர் பண்ணி நம்ம பேசுவோம். அல்லேலூயா. இப்போ 1வது வசனத்தை படிங்க. தீர்க்கதரிசனின் புத்திரர்கள் எலிஷாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்மோடு கூட குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, தீர்க்கதரிசன புத்திரர்கள்லாம் எலிஷாவை நோக்கி என்ன சொல்றாங்கன்னா, the place where we are dwelling is too small for us அப்படின்றாங்க. நாம் இருக்கிற இந்த இடம் மிகவும் சிறியதா இருக்கிறதுன்னு. இங்கிலீஷ்ல the place, நம்ம இருக்கிற இடம் ரொம்ப சிறியது அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளிலிருந்து வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை அந்த வார்த்தை இருக்கணும். நாம் இருக்கிற இடம் சிறியதுன்ற உணர்வு நமக்குள்ள வரணும். நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் சிறியது என்கிற உணர்வு நமக்குள்ள வரணும். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த சபை இன்னும் சிறியது என்கிற உணர்வு நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன தெரியுமா பண்ணுறோம்? இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்திலே நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம். சின்ன ஜப வாழ்க்கையில், சின்ன வேத வாசிப்பில், சின்ன சபையில், சின்ன ஆத்தும அறுவடையில், சின்ன சின்ன காரியத்தில் நாம் இன்னைக்கு திருப்தி அடைந்ததுனால தான் தேவனுடைய பெரிய காரியத்தை நாம் பார்க்காது இருக்கிறோம். அல்லேலூயா. நான் இந்த இடத்துல உங்களை பார்த்து சொல்றேன், தேவ ஜனங்களே, நீங்கள் உங்கள் சபை சிறியது என்கிற உணர்வு உங்களுக்குள்ள வரணும். நாம் இருக்கிற இந்த இடம் சிறியது என்கிற உணர்வு நமக்குள்ள வரணும். நம் சபைக்கு வருகிற ஜனக்கூட்டம் சிறியது என்கிற உணர்வு நமக்குள்ள வரணும். இந்த சின்ன சபையில, சின்ன ஆத்தும அறுவடையில, சின்ன கூட்டத்தில் நாம் ஒரு நாளும் நம்மை நாம் திருப்திப்படுத்திக்க கூடாது. காரணம் என்ன தெரியுமா? இன்னும் ரட்சிக்கப்படாத பல 1000 பேர் வெளியே இருக்கான். ரட்சிக்கப்படாத பேர் பல 100 பேர் வெளியே இருக்கான். அதனால இந்த சின்ன இடத்தை பார்த்து, சின்ன கூட்டத்தை பார்த்து ஒரு நாளும் நாம் திருப்திப்படக்கூடாது. பெரிதானதை ஆசைப்படுவர்களாய் நாம் மாற வேண்டும். பெரிதானதை ஆசைப்படுவர்களாய் மாற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் சபை பெரிதாகணுன்ற ஆசை நமக்குள்ள வந்தா அவர் அதை நிறைவேற்ற போதுமானவராக இருக்காரு. எதனால நான் சொல்றேன் தெரியுமா? பெருசா ஆசைப்படுங்கன்னு சொல்லி. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சிறியவர் கிடையாது. அவர் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பெரிய காரியங்களை நமக்காய் செய்கிறவர் தான் இயேசு. நான் சொல்றேன், சின்ன ஜப வாழ்க்கையில் திருப்திப்படாதீங்க, சின்ன அபிஷேகத்தில் திருப்திப்படாதீங்க, சின்ன ஊழியத்தில் திருப்திப்படாதீங்க, சின்ன இந்த கூடிகையில திருப்திப்படாதீர்கள். பெரிதானதை ஆசைப்படுகிறாய் நீங்கள் மாறுவீர்கள் என்றால் பெரிதான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிதானதை ஆசைப்படுறவர்களாய் மாறுங்க. அல்லேலூயா.
ஆவியானவர் என்னிடத்தில் சொல்லிட்டு இருக்காரு, பாஸ்டர் நீங்க ஊழியம் பெரிதாகணும், இந்த சபை பெரிதாகணும், இந்த தரிசனம் பெரிதாகணும்னு சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் ஆசைப்படுகிறது நிமித்தமாய் வருகிற நாட்கள்ல ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஆவியானவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுக்குள்ள கர்த்தர் நடத்த போகிறார். பெரிதானதை அவரிடத்திலிருந்து எதிர்பாருங்க, பெரிதானதை ஆசைப்படுகிறவர்களாய் மாறுங்க. அல்லேலூயா. முதலாவது பெரிதானதை நாம் ஆசைப்படுறவர்களாய் மாறணும். நான் சொல்றேன், உங்க பிசினஸை கூட பெருசா ஆசைப்படுங்க, உங்க ஃபைனான்ஸில் கூட பெருசா ஆசைப்படுங்க, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை பெருசா ஆசைப்படுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் பெரிதா இருக்கணும்ன்றத ஆசை உங்களுக்குள்ள எப்பொழுது வருதோ அப்பொழுது தேவன் அதை வாய்க்க செய்ய அவர் போதுமானவரா இருக்கார். அல்லேலூயா. முதலாவது பெரிதானதை ஆசைப்படுங்க. இப்ப இரண்டாவது வசனத்தை படிங்க. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெற்றி குடியிருக்க, அங்கே குடியிருக்க ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அல்லேலூயா. நான் சொன்னேன், முதலாவது பெரிதானதை ஆசைப்படுங்கன்னு நான் சொன்னேன். அல்லேலூயா. எனக்கு தேவ சபை பெருசா ஆசைப்படுது, சபை பெருசாகணும், ஊழியம் பெருசாகணும், எங்க சபை இந்த பட்டணத்தில் இந்த கிராமத்தில் ரொம்ப பெரிய சபையா மாறணும் அப்படின்றத நம்ம பெருசா ஆசைப்படுறோம். ஆனா ஆசைப்பட்டுட்டு இங்க உட்காந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொன்னா ஆகாது, வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. பெருசா முதலாவது ஆசைப்படணும். ரெண்டாவது என்ன தெரியுமா பண்ணணும்? யோர்தான் மட்டும் நீங்க போகணும். என்ன பண்ணோம்? யோர்தான் மட்டும் போய் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை நாம் உண்டாக்குவோம். உங்க சபை உங்க ஊழியம் அது பெரிதாகணும்னா இங்க இருக்கிற ஊழியக்காரங்க நின்று கத்துனா அது பெரிதாகாது. என்ன பண்ணுமா? யோர்தான் மட்டும் போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை நாம் உண்டாக்கணுமா? புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? முதலாவது பெரிதானதை ஆசைப்படணும். ரெண்டாவது நீங்கள் யோர்தான் மட்டும் போய் பிரயாசப்படணும். உங்களுக்கென்று ஒவ்வொருவரும் ஒரு உத்திரத்தை வெட்டணும். புரியுதா உங்களுக்கு? யோர்தான்னா என்ன? உலகத்துக்கு போகணும், வெளியே போகணும், பட்டணத்துக்குள்ள போகணும், கிராமத்துக்குள்ள போகணும், தெரிஞ்ச வீட்டுக்குள்ள போகணும், தேவனை அறியாத இடத்துக்கு போகணும். போய் நமக்கென்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டணும். சபை பெருகணும்னா, சபை வளரணும்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டணும். ஒவ்வொருவரும் போய் ஒவ்வொரு ஆத்மாவை வெட்டி ஒவ்வொரு ஊழியத்தை வெட்டி பிரயாசப்பட்டு நாம் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும் போதுதான் சபை வளரும். இங்க உட்காந்து சும்மா ஆண்டவரே வளருங்க வளர்த்துங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லைன்றேன். ஹலோ, இருக்கீங்களா? யோர்தான் மட்டும் போகணும், வெளியே போகணும், பிரயாசப்படணும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் வெளியே போய் பிரயாசப்படுகிற நபர்களாய் மாறுவோம் என்றால் கர்த்தர் நாம் பெரிதாய் ஆசைப்படுகிற காரியங்களை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்காரு. அல்லேலூயா. உங்க குடும்ப ஆசீர்வாதம் பெரிதாகணும்னு ஆசைப்பட்டது மாத்திரம் போதாது, நீங்கள் வெளியே போய் பிரயாசப்படணும், உங்க வேலைகளில் பிரயாசப்படணும், உங்களுடைய எல்லாவற்றிலும் நீங்கள் பிரயாசப்படுகிற நபர்களாய் மாற வேண்டும். நீங்கள் பிரயாசப்படுகிறவர்களாய் மாறுவீர்கள் என்றால் உங்கள் பெரிதான ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார். இருக்கீங்களா? பல பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் ரொம்ப பிரயாசப்படுறோம் பாஸ்டர், ரொம்ப கஷ்டப்படுறோம் பாஸ்டர், நாங்கள் ரொம்ப வேர்வெல்லாம் சிந்துறோம் பாஸ்டர், ஆனால் ஒரு நன்மையும் பார்க்கவே முடியல பாஸ்டர். நம்ம செய்கிற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? அல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிங்க. அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியோரோடு கூட வர வேண்டும் என்றான். அல்லேலூயா. அதுல ஒரு புத்திசாலி சொல்றான், ஆண்டவரே நீர் தயவு செய்து உமது அடியோரோடு கூட வர வேண்டும் என்றான். அப்படின்னா என்ன தெரியுமா? நாம் எடுக்கிற பிரயாசத்தில், எடுக்கிற முயற்சியில, எடுக்கிற காரியங்கள நம் ஆண்டவராகிய நம் எஜமானனை நம்மோடு கூட அழைப்பதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். தேவ ஜனங்களே, நம் பிரயாசங்களை தேவன் வாய்க்க செய்ய வேண்டும் என்றால், நம் பிரயாசங்கள் வாய்க்க செய்யப்பட வேண்டும் என்றால், நம் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நம் பிரயாசத்துக்குரிய பிரதிபலனை நாம் காண வேண்டும் என்றால், நம் ஆண்டவரை நம்மோடு கூட அழைப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் சொல்றேன், நீங்க ஊழியம் செய்யும் பொழுது உங்கள் ஆண்டவரை அழைப்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் வேலைக்கு போய் பிரயாசப்படும் பொழுது உங்கள் ஆண்டவரை உங்களோடு கூட அழைப்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் எல்லா பிரயாசத்திலும் உங்கள் ஆண்டவரை உங்களோடு கூட இன்வைட் பண்ணுங்க, அவரை உங்களோடு கூட வர சொல்லுங்க. அவர் உங்களோடு கூட வருவார் என்றால் நீங்கள் கை வைத்து பிரயாசப்படுகிற எல்லாவற்றிலும் மிக பெரிய காரியங்களை அவர் உங்களுக்காக செய்வார்.
நீங்கள் பிரயாசப்படுகிற எல்லா விஷயத்திலும் அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். உங்கள் பிரயாசத்தில் உங்கள் ஆண்டவரை அழைப்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். புரியுதா நான் பிரசங்கம் பண்றது? அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன் பெரிதானதை ஆசைப்படுங்கன்னு நான் சொன்னேன். ரெண்டாவது நான் சொன்னேன் பிரயாசப்படுங்கன்னு சொன்னேன். யோர்தான் மட்டும் போய் உலகத்துக்குள்ள போய் பிரயாசப்படுங்கன்னு சொன்னேன். அந்த பிரயாசத்தில் உங்க ஆண்டவரை உங்களோடு கூட அழைப்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. முன்னாடி படிங்க. அவர்களோடு கூட போனான். நீங்கள் உங்கள் ஆண்டவரை அழைப்பீர்கள் என்றால் ஒரு நாளும் அவர் வரமாட்டேன்னு சொல்கிற தேவன் கிடையாது. நீங்கள் அழைப்பீர்கள் என்றால் அவர் எல்லா சூழ்நிலைகளும் உங்களோடு கூட வருகிறவர். அல்லேலூயா. அடுத்த படிங்க. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெற்றி கோடாரி தண்ணீரில். அல்லேலூயா. அவர் யோர்தான் மட்டும் வந்து உத்திரத்தை வெட்டும் பொழுது கோடாரி தண்ணீரில் விழுந்தது. இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கு அவன் கை தவறியை கோடாரி தண்ணீருக்குள் விழுந்தது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் சில காரியங்கள் கை தவறுவது உண்டு. இருக்கீங்களா? சில நேரங்களில் நாமே நம் கையை விட்டு அதை இழந்து விடுவதும் உண்டு. சம்டைம்ஸ் சம்திங் ஸ்லிப்ஸ் அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட். கை தவறி விழுவது சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சில நேரத்தில் நாமே கை தவறி அதை கீழே அதை போடுவது கூட உண்டு. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு என்ன நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் கைகளில் கோடாலி இருக்கிறதா இல்லையா என்பதை இன்றைக்கு நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். கோடாலி நம் கைகளில் இருக்கிறதா? அது கை தவறி விட்டதா? இல்லை அதை நான் இழந்து விட்டேனா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காலத்தில் என் கையில் கோடாரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அது என் கையில் இருக்கா இல்லையான்றதை இன்றைக்கு நாம் செக் பண்ணி பார்க்க வேண்டும். பிரதர், கோடாலினா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? கோடாலி என்றால் ஒரு காலத்தில் கர்த்தர் உங்கள் கரங்களில் கொடுத்த நல்ல குணங்களாக இருக்கலாம். உங்களுக்கு ஆவிக்குரிய குணங்களாக இருந்திருக்கலாம். ஒருத்தரை மன்னிக்கிற குணமாக இருந்திருக்கலாம், ஒருத்தரை நேசிக்கிற குணமாக இருந்திருக்கலாம், ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துகிற குணமாக இருந்திருக்கலாம், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுகிற குணமாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி குணமாக இருந்திருக்கலாம். கோடாலி என்றால் சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழிய அழைப்பாக இருந்திருக்கலாம். உன்னை சுவிசேஷத்துக்கு என்று பயன்படுத்துவேன், உன்னை ஜெபத்தில் பயன்படுத்துவேன், உன்னை ஆத்துமாக்களை வழி நடத்துவதற்கு பயன்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழிய அழைப்பாக இருந்திருக்கலாம். அல்லேலூயா. கோடாலி என்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பின் அனுபவமாக கூட இருந்திருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கோடாலி என்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகமாக கூட இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் அந்த கோடாலி என் கையில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த கோடாலி என் கையில் இருக்கா? ஒரு காலத்தில் யாரை பார்த்தாலும் எனக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் இருந்துச்சு. அவன் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டணும், அவனுக்குள்ள நான் போய் சுவிசேஷத்தை சொல்லணும், அவனை எப்படியாவது ஆண்டவருக்குள்ள நடத்தணும், அவனுக்கு எப்படியாவது இயேசுவை காண்பிக்கணுன்ற ஒரு பாரம் உனக்குள்ள இருந்துச்சு. அது கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆத்தும பாரம் என்கிற கோடாலி. இருக்கீங்களா? ஒரு காலத்தில் நான் முட்டி போட்டா 1 மணி நேரம் தேசத்துக்காக பட்டணத்துக்காக நான் காத்திருந்து ஜெபிச்சேன். அது கர்த்தர் உனக்கு கொடுத்த ஜெபம் என்கிற கோடாலி. ஒரு காலத்தில் நான் 1 மணி நேரம் சபைக்கு முன்பாக வந்து அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில் நிரம்பி தேவ பிரசன்னத்தில் நிரம்புவேன். அது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்கிற கோடாலி. அல்லேலூயா. ஒரு காலத்தில் எனக்குள்ள எப்பொழுதும் ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ளே இருந்துச்சு. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருந்த, சந்தோஷமா இருந்தேன். அது கர்த்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தின் கோடாலி. அது ஒரு காலத்தில் உன் கைகளில் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த கோடாலி உங்க கைகளில் இருக்கா? ஹலோ, இருக்கான்னு கேட்குறேன். அது நம்ம கையில் இன்னைக்கு வச்சிட்டு இருக்குமா? ஒரு காலத்தில் மணிக்கணக்காக ஜெபிச்சோம்ல. இன்னைக்கு 8 மணிக்கு முட்டியை போட்டு ஆண்டவரை தேசத்தை உலகத்தை பட்டணத்தை எல்லாரையும் ஆசீர்வதிங்கன்னு கண்ணு திறந்து பார்த்தா 8லேருந்து 8:05 தான் ஆயிருக்கு. ஆமாவா? ஒரு காலத்தில் சர்ச்சுக்குள்ள வந்தா 2 பேரை குத்தி 4 பேரை தள்ளி சேரகிரெல்லாம் பறக்க விட்டாதான் ஒரு சமாதானமாகவே இருந்துச்சு. அபிஷேகம் என்கிற கோடாலி. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ நேரம் தேவ பிரசன்னத்தில் ஆராதிச்சாலும் தேவ அபிஷேகத்தை உன்னால் உணர முடியலையே.
அபிஷேகம் என்கிற கோடாலி உங்கள் கைகளில் இருக்கா? டுடே we have to check ourselves. நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண வரலன்னு சொல்லி. அல்லேலூயா. உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்கள் கைகளில் கர்த்தர் கொடுத்த கோடாலி உனக்கு நல்லா தெரியும். ஒரு காலத்தில் முழங்கால் போட்டு இந்த வேதத்தை நீ படிச்ச, வேதத்தை தியானிச்ச, ஆண்டவரே ரகத்தை சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க, வெளிச்சத்தை காட்டுங்கன்னு தேவ சமூகத்தில் காத்திருந்த இந்த வேதம் என்கிற கோடாலி உன் கையில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த கோடாலி உன் கையில் இருக்கான்னு கேட்குறேன். ஆமீனா? அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு தேவ பிள்ளைங்களா இருக்கிற நாம் எம்ஜிஆரை விட நடிக்க கற்றுக்கிட்டோம். Many times we are pretending like we have the axe in our hand. நாம் பல நேரங்களில் நம்மை நாமே ஏமாத்திட்டு இருக்கோம். We are pretending ourselves. நம் கைகளில் கோடாலி இருப்பதை போல நாமளே நடிச்சிட்டு இருக்கோம். நான் அபிஷேகத்தை வச்சிருக்கிறத போல நடிச்சிட்டு இருக்கேன். நான் ஜபம் பண்ணுறத போல நடிச்சிட்டு இருக்கேன். நான் வேதத்தில் காத்திருக்கிறத போல நடிச்சிட்டு இருக்கேன். நான் ஆத்ம பாரம் இருக்கிறத போல நடிச்சிட்டு இருக்கேன். Many times we are pretending ourselves. நம்மையே நம்ம ஏமாத்திட்டு நடிச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை நீங்க சோதித்து பாருங்க. இன்றைக்கு உங்களை நீங்க சோதித்து பாருங்க. ஒரு காலத்துல கர்த்தர் உங்க கைகளில் கொடுத்த கோடாலி இன்றைக்கு இருக்கிறதா, இல்லை அது கை தவறி விட்டதா, இல்லை நீங்கள் அதை இழந்து விட்டீர்களா, அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? உங்களை நீங்க செக் பண்ணுங்க. உங்கள் கைகளில் இருப்பதை போல ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில கோடாலி என்கிற அந்த கோடாலிக்கு மேல இருக்கிற இரும்பு அது எப்பயோ தொலைஞ்சிருச்சு, அது எப்பயோ தண்ணீருக்குள்ள போயிருச்சு, அது எப்பயோ ஆழத்துக்குள்ள போயிருச்சு. அவங்க வாழ்க்கையை விட்டு போய் பல நாள் ஆச்சு. வெறும் குச்சியை மட்டும் பிடிச்சிட்டு வெட்டிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் நமக்கு முன்பாக இருக்கிற மரம் கீழே விழாது இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நாம் கோடாலி அந்த இரும்பை தொலைச்சிட்டோம். வெறும் குச்சியை மட்டும் பிடிச்சிட்டு தான் வெட்டிட்டு இருக்கோம். ஹலோ பிரதர், நான் 5-10 வருஷமா ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் சர்ச்சில் சீனியரு, நான் சர்ச்சில் மூப்பர், நான் சர்ச்சில் பெரிய பருப்பு, நான் பெரிய கோடம்பி திராட்சை, என் கையில் கோடாலினா என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மை நாம ஏமாத்திட்டு இருக்கோம். ஆமீனா? ஹலோ, we are pretending ourselves. நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம். நம்ம கைகளில் கோடாலி இருக்கிறதா இல்லையான்றத இன்னைக்கு நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டும். நம்மை நாம் ஏமாத்தி கொள்கிறது வேண்டாம். தேவ ஜனங்களே, உங்களை நீங்கள் ஏமாத்தி கொள்ளாதீங்க. உங்கள் கைகளில் இன்றைக்கு நான் எந்த கோடாலி கர்த்தர் என் கையில் கொடுத்தாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது உங்கள் கையில் இருக்குதா இல்லையான்றதை இன்றைக்கு நீங்கள் செக் பண்ணுங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் கை தவறுவது சகஜம்தான். சில நேரங்களில் நாம் அதை இழந்து போவது சகஜம்தான். ஆனால் அது உங்கள் கைகளில் இருப்பதை போல உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க. அது ஒருவேளை கை தவறி போயிருக்கலாம், அது தண்ணீருக்குள்ளே போயிருக்கலாம், அதை நீங்கள் தொலைச்சிருக்கலாம், அதை இழந்து போயிருக்கலாம். அதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் தானே? அது தொலைஞ்சு போயிருந்தா அதுக்கு ஏதாவது செய்யணும் தானே? அதை நம்ம இழந்து போயிருந்தா அதுக்கு ஏதாவது செய்யணும் தானே? நீங்கள் அதை தொலைத்து விட்டீர்கள் என்றால், அதை இழந்து போயிட்டீங்கன்னா இன்றைக்கு ஒரு ஆக்ஷனை நம்ம செய்ய போகிறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். அடுத்த வசனத்தை படிங்க. ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூறினான். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன தெரியுமா நடக்குது? தண்ணீர் கோடாலிக்குள்ள போய் அந்த கோடாரி தண்ணீருக்குள்ள போயிருச்சு, அது தொலைஞ்சு போயிருச்சு, அது கை தவறி விழுந்துருச்சு. விழுந்த உடனே இவன் என்ன தெரியுமா பண்றான்? ஐயோ என் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய ஆண்டவர் பக்கம் அவன் ஓடி போகிறான். தேவ ஜனங்களே, உங்க கைகளில் கர்த்தர் கொடுத்திருக்கிற கோடாலியை நீங்கள் தொலைச்சிருக்கலாம், இழந்திருக்கலாம், இன்றைக்கு அதை நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஐயோ என் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் ஆண்டவர் பக்கம் நீங்கள் திரும்புவீர்கள் என்றால், உங்கள் ஆண்டவர் பக்கம் நீங்கள் ஓடி வருவீர்கள் என்றால், அவர் 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 ஓ நீங்கள் இழந்ததை அவர் உங்களுக்கு தருகிற தேவனா இருக்கார். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒருவேளை நீங்க தொலைச்சிட்டீங்க, ஒருவேளை இழந்திருக்கலாம், ஒருவேளை மிஸ் பண்ணியிருக்கலாம். ஐயோ என் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் ஆண்டவர் பக்கம் நீங்கள் ஓடி வருவீர்கள் என்றால், அவர் உங்களை அணைத்துக் கொள்ள அவர் ரெடியா இருக்காரு. I have a good news. உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னிடத்தில் இருக்கு. உங்கள் ஆண்டவர் பக்கம் நீங்கள் ஓடி வருவீர்கள் என்றால், உங்களை தள்ளுகிற தேவன் அவர் கிடையாது, உங்களை ரிஜெக்ட் பண்ணுகிற தேவன் அவர் கிடையாது, உங்களை வேண்டாம் என்று சொல்லுகிற தேவன் அவர் கிடையாது. நீங்கள் அவரிடத்தில் ஓடி வருவீர்கள் என்றால், உங்களை அணைத்து கொண்டு அரவணைத்து உங்களுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் உங்கள் கரங்களில் தருகிறவர் தான் இயேசு. அல்லேலூயா.
அல்லேலூயா. பைபிள்ல இளையகுமாரன் வந்து தகப்பனிடத்துல இருந்த பொழுது எல்லா நன்மை அவனிடத்தில் இருந்தது, எல்லா ஆசீர்வாதம் அவனிடத்தில் இருந்தது. அவன் தகப்பனிடத்திலிருந்து எப்பொழுது அவன் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு அவன் போனானோ, போகும் பொழுது கூட அவனிடத்தில் ஆசீர்வாதம் இருந்தது. ஆனா தகப்பனை விட்டு எவ்வளவு தூரம் 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 அவன் விலகினானோ, அவனிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவன் இழந்து போயிட்டான். கடைசியா என்ன தெரியுமா நிலைமை? அவன் பன்றிகள் சாப்பிடுகிற ஒரு நிலைமை. ஆனா அவன் புத்தி தெளிந்த உடனே அவன் என்ன தெரியுமா யோசிக்கிறான்? என் அப்பா வீட்டுக்கு போனா அட்லீஸ்ட் எனக்கு சாப்பாடு போட்டு என்ன அவங்க பார்த்துப்பாங்கன்னு தான் நினைச்சு வரான். அவன் அப்பா இடத்துல அவன் எப்ப திரும்பி வரானோ, அப்பா அவனை ரிஜெக்ட் பண்றவரா கிடையாது. அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்காரு, அப்பா காத்து கொண்டிருக்காரு. என்னன்னு தெரியுமா அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கா? என் பிள்ளை எப்ப என்கிட்ட திரும்பும், என் பிள்ளை எப்பொழுது என்கிட்ட வரும், என் பிள்ளை எப்பொழுது என்னை தேடும், எப்ப என் பிள்ளை மீண்டும் என்னிடத்தில் வரும் என்கிறது பரலோகத்தின் தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் எப்பொழுது புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டுக்கு திரும்பினானோ, தகப்பன் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு இறங்கி ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து அரவணைக்கிறார். நீங்கள் தகப்பனிடத்தில் திரும்புவீர்கள் என்றால் உங்கள் தேவன் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களை அரவணைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். உங்களை அரவணைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் என்ன தெரியுமா நினைச்சு வரான்? அப்பா வீட்டுக்கு போனா அட்லீஸ்ட் சோறு போடுவாங்க நினைச்சு வரான். ஆனா அப்பா என்ன தெரியுமா தராரு? அவன் கேட்காதத பல விஷயத்தை அப்பா தருகிறாரு. அவன் வஸ்திரத்தை கேட்கல, அப்பா தருகிறாரு. அவன் மோதிரத்தை கேட்கல, அப்பா தருகிறாரு. அவன் பாதரசியை கேட்கல, அப்பா தருகிறாரு. கேட்காத பல விஷயத்தை அப்பா தருகிறாரு. நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் மீண்டும் உங்கள் தகப்பனிடத்தில் ஓடி வருவீர்கள் என்றால் நீங்கள் கேட்காத, எதிர்பார்க்காத பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை அப்பா மீண்டும் உங்கள் கரங்களில் அவர் தர அவர் போதுமானவராக இருக்கார். உங்கள் தகப்பனிடத்தில் ஓடி வாருங்க, உங்கள் அப்பாவிடத்தில் ஓடி வாருங்க, உங்கள் இயேசுவிடத்தில் ஓடி வாருங்க. அதை தான் இயேசு எதிர்பார்த்துட்டு இருக்கார் தேவஜனங்கள். அதை தான் பரலோகம் இன்றைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கு. கோடாளி உங்க கைகளில் இருப்பது போல உங்களை ஏமாத்தாதீங்க. அதை தொலைச்சிட்டீங்களா, அதை மிஸ் பண்ணிட்டீங்களா, அது கை தவறிடுச்சா? இன்றைக்கு அப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்காரு. என் பிள்ளை மீண்டும் என்னிடத்தில் வரும் என்றால் அதை கொடுக்க அப்பா காத்திருக்காரு. அல்லேலூயா. அவன் ஓடி போய் சொல்றான், அது இரவலாக வாங்கப்பட்டதுன்னு சொல்லி. அடுத்த வசனத்தை படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மனுஷன் கேட்கிறான், அது எங்கே விழுந்தது என்று கேட்கிறான். அது எங்கே விழுந்தது என்று கேட்கிறான். இன்னைக்கு நீங்கள் உங்க அப்பாவிடத்துல, உங்கள் தகப்பனிடத்துல, உங்கள் ரட்சகர் இடத்துல நீங்கள் மீண்டும் ஓடி வருவீர்கள் என்றால் அப்பா உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அது எங்கே தொலைத்தா என்று கேட்பாரு. அது எந்த இடத்துல நீ மிஸ் பண்ணன்னு கேட்பாரு. உங்க கைகளில் கொடுக்கப்பட்ட கோடாலி எந்த இடத்துல தொலைஞ்சு போனதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரோடு கூட பழகினதால அதை தொலைச்சிங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யாரோடு எதை ஆசைப்பட்டதுனால அதை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு நல்லா உங்களுக்கு தெரியும். எந்த காரியத்தின் மேல உங்க நினைப்பும் ஆசையும் இருந்ததுனால அதை தொலைச்சிங்கன்னு உங்களுக்கு நல்லாகவே தெரியும். அப்பா இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? பிள்ளையே, தொலைச்சிட்டியா, இழந்துட்டியா, எங்கே அதை நீ தொலைத்தா என்று கேட்கிறார். எங்கே அதை தொலைத்தா என்று கேட்கிறாரு. எந்த இடத்துல அதை மிஸ் பண்ணனு கேட்கிறாரு. எந்த இடத்துல அது கை தவறி போச்சுன்னு கேட்கிறாரு. எந்த இடத்துல அதை நீ இழந்தாயின்னு கர்த்தர் கேட்கிறாரு. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், தொலைச்ச இடத்தை காண்பிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அடுத்த வசனத்துல அவன் சொல்றான், அது தொலைந்த இடத்தை அவன் காண்பிக்கிறான். ஹலோ, முன்னாடி வசனத்தை படிங்க. அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது, அல்லேலூயா, அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது. இன்றைக்கு அப்பாவிடத்தில் நீங்கள் எந்த இடத்துல அதை தொலைச்சிங்கன்றதை காண்பீங்க. ஒருவேளை இந்த பொண்ணு கூட நீங்கள் பழகினால அதை தொலைச்சிருக்கலாம். அவங்க கூட ஃபெல்லோஷிப் வச்சதுனால அதை தொலைச்சிருக்கலாம். அவங்க கூட ஐக்கியப்பட்டதுனால அதை தொலைச்சிருக்கலாம். அல்லேலூயா. மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சதுனால அதை தொலைச்சிருக்கலாம். உலகத்தின் மேலே ஆசை வச்சதுனால அதை தொலைச்சிருக்கலாம். அது எங்கே தொலைச்சிங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தொலைச்ச இடத்த அப்பா இடத்துல எத்தனை பேர் காட்ட ஆயத்தமாக இருக்கிறீங்க? தொலைச்ச இடத்த அப்பா இடத்துல காட்ட எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? நீங்கள் காட்டினா அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? அங்கே வசனம் சொல்கிறது, அவர் ஒரு மரத்தை வெட்டி, ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல என்ன தெரியுமா நடக்குது? அவர் ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணீருக்கு மேலாக போடுறாராம். அந்த கோடாலி மீண்டும் மிதந்ததான்.
நீங்கள் இன்றைக்கு எல்லாம் என்ன கவனிங்க. நான் சீக்கிரமாக உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்ன தெரியுமா நடக்கும்? நீங்கள் அப்பா இடத்துல ஓடி வந்து தொலைச்ச இடத்த அப்பாவுக்கு காமிச்சிங்கன்னா அப்பா என்ன தெரியுமா பண்ணுவார்? ஏசு என்ன தெரியுமா பண்ணுவார்? அவன் எலிஷா என்ன தெரியுமா பண்ணான்? மரத்தின் துண்டை வெட்டி அந்த தண்ணீருக்கு மேலே போட்டான். போட்ட உடனே தொலைந்து போன கோடாலி, ஆழத்துக்குள்ளே போன கோடாலி, யாராலையும் மீட்டு தர முடியாத கோடாலி, அது மீண்டும் தண்ணீருக்கு மேலே மிதந்துச்சான். இங்கே என்ன தெரியுமா நடக்கும்? இன்றைக்கு ஏசப்பா இடத்துல நீங்கள் ஓடி வருவீர்கள் என்றால், உங்கள் தகப்பனிடத்தில் நீங்கள் ஓடி வருவீர்கள் என்றால், ஏசு என்ன தெரியுமா பண்ணுவார்? சிலுவை என்கிற மரத்தை வெட்டி உங்கள் தண்ணீருக்கு மேலே போட போகிறார். சிலுவை என்கிற மரத்தை வெட்டி உங்கள் வாழ்க்கையின் மேலே போட போகிறார். சிலுவை என்கிற மரத்தை வெட்டி உங்கள் குடும்பத்தின் மேலே போட போகிறார். சிலுவை என்கிற மரத்தை எடுத்து உங்கள் எதிர்காலத்தின் மேலே போட போகிறார். சிலுவையின் மரம் இன்றைக்கு சிலர் மேலே விழப்போகிறது. அல்லேலூயா. சிலுவை என்கிறது முழுமையாய் கிருபை நிறைந்த ஒரு இடம். சிலுவை என்பது முழுமையாய் மேன்மை நிறைந்த ஒரு இடம். சிலுவை என்பது முழுமையாய் இரக்கம் நிறைந்த ஒரு இடம். அந்த சிலுவை என்கிற மரத்தை வெட்டி உங்கள் வாழ்க்கையின் மேல் அவர் போடும் பொழுது என்ன தெரியுமா நடக்கும்? ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கோடாலி ரொம்ப ஆழத்துக்குள்ள போயிருக்கலாம். அதை நீங்க தொலைச்சி பல வருஷம் ஆயிருக்கலாம். அது ரொம்ப ஆழத்துக்குள்ள போயிருக்கலாம். அது யாராலையும் மீண்டும் உங்க கைகளில் தர முடியாததா இருக்கலாம். நீங்க உங்களுக்குள்ள இருந்த அந்த ஆத்தும பாரம், உங்களுக்குள்ள இருந்த அந்த ஜெப வாஞ்சை, உங்களுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம், உங்களுக்குள்ள இருந்த அந்த அதிகாரம், உங்களுக்குள்ள இருந்த அந்த ஆவி, அது ரொம்ப நீங்க தொலைஞ்சு ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். அது தண்ணீரின் ஆழத்துக்குள்ள போயிருக்கலாம். அது ரொம்ப டீப்பா போயிருக்கலாம். அது யாராலும் மீண்டும் தர முடியாததா இருக்கலாம். ஆனா சிலுவை என்கிற மரம், சிலுவை என்கிற கிருபை உங்க வாழ்க்கையின் மேல விழம்பொழுது, அது எவ்வளவு ஆழத்துக்குள்ள போயிருந்தாலும், அது எவ்வளவு டீப்பா போயிருந்தாலும், அது எவ்வளவு முழுகி போயிருந்தாலும், அது மீண்டும் 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 அது மிதக்க போகிறது. இன்றைக்கு கர்த்தர் சில காரியங்களை மிதக்க பண்ண போகிறார். சில அபிஷேகத்தை மிதக்க பண்ண போகிறார். நீ இழந்து போயிருக்கிற ஜெப பாரத்தை மிதக்க பண்ண போகிறார். நீ இழந்து போயிருக்கிற அபிஷேகத்தை மிதக்க பண்ண போகிறார். இன்றைக்கு நான் தேவ மனுஷனாய் உங்க வாழ்க்கை பார்த்து பேசுறேன். சிலுவையின் கிருபை சிலருடைய வாழ்க்கையின் மேல இன்றைக்கு விழப்போகிறது. சிலுவையின் கிருபை சிலர் மேல விழுந்து கொண்டிருக்கிறது. சிலுவையின் கிருபை சிலரை பட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறது. சிலுவை என்கிற மரத்தை கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையின் மேல அவர் போட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் மேல சிலுவை என்கிற கிருபை இறங்கி வந்துட்டு இருக்கு. அந்த மரம் உங்க மேல விழுந்துட்டு இருக்கு. அந்த கிருபை உங்க மேல விழுந்துட்டு இருக்கு. அந்த அபிஷேகம் உங்க மேல விழுந்துட்டு இருக்கு. விழுந்தா என்ன தெரியுமா நடக்கும்? ஆழத்துக்குள்ள இருந்த கோடாலி, முழுகி போன கோடாலி, தொலைந்து போன கோடாலி மீண்டும் 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 இன்னைக்கு மிதக்க போகிறது. மீண்டும் எழும்பி வரப்போகிறது. மீண்டும் எழும்பி வரப்போகிறது. அது தண்ணீருக்கு மேலாக மிதக்க போகிறது. அது தண்ணீருக்கு மேலாக மிதக்க போகிறது. இன்றைக்கு எலிஷாவை அந்த தீர்க்கதரிசன புத்திரர்கள் போல அதை கையை நீட்டி எத்தனை பேர் எடுக்க விரும்புறீங்க? அதை கையை நீட்டி எத்தனை பேர் எடுக்க விரும்புறீங்க? நீ தொலைச்சி போன ஜெப வாழ்க்கை, நீ தொலைச்சி போன அபிஷேகத்தை, நீ தொலைச்சி போன ஆத்துமா பாரத்தை, நீ தொலைச்சி போன அதிகாரத்தை, நீ தொலைச்சி போன வேதத்தை வாசிக்கிற தாகத்தை, அது மீண்டும் இன்றைக்கு மிதக்க போகிறது. மீண்டும் இன்றைக்கு மிதக்க போகிறது. மீண்டும் மிதக்க போகிறது. இன்னைக்கு ஆண்டவரே எஸ் அதை நான் எடுக்கிறேன்னு நீங்க சொல்வீர்கள் என்றால், எலிஷா வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது போல இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க போகிறது. இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க போகிறது. அந்த கோடாலி மீண்டும் மிதக்க போகிறது. எத்தனை பேர் ஆண்டவரே அந்த கோடாலி என் கைகளில் வேணும்னு விரும்புறீங்க? அந்த கோடாலி எனக்கு தாங்கன்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே ஒரு காலத்தில் என் கைகளில் கோடாலி இருந்துச்சுப்பா. ஒரு காலத்தில் என் கையில் கோடாலி இருந்தது சாமி. ஒரு காலத்தில் என் கையில் அதிகாரம் இருந்தது சாமி. ஒரு காலத்தில் என் கையில் அபிஷேகம் இருந்தது சாமி. ஒரு காலத்தில் என் கையில் ஆத்துமபாரம் இருந்தது சாமி. ஆனால் இன்னைக்கு அதை நான் தொலைச்சிட்டேன்ப்பா. அது தண்ணீர் ஆழமாக போயிருச்சு ஆண்டவர். ரொம்ப டீப்பாக போயிருச்சு ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு நான் என்ன விரும்புகிறேன்னா, உங்களிடத்தில் ஓடி வர விரும்புகிறேன் சார். உங்களிடத்தில் வர விரும்புகிறேன் சார். ப்ளீஸ் உங்களை நீங்கள் ஏமாற்றி கொள்ளாதீங்க. உங்களை நீங்கள் ஏமாற்றி கொள்ளாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் சிலர் கைகள் அதிகாரங்களை கொடுக்க போகிறார். சில கைகளில் கோடாலிகளை மீண்டும் கர்த்தர் கொடுக்க போகிறார். இனி உங்க ஜெப வாழ்க்கை இன்றைக்கு இருப்பதை போல இனி இருப்பார். ஓ, இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் அந்த கோடாலி எனக்கு வேணும்னு விரும்புறீங்க? அந்த கோடாலி எனக்கு வேணும்னு விரும்புறவங்க மட்டும் எழுந்து நிலுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரீமானா ஷாக்கா தாடரபு
ரீபா பாபா தூடா ராபா சந்தாலா ராபா ரிகாதாடா ராபா. எல்லாரும் கண்களை மூடு. உங்களுக்கு நான் 30 செகண்ட் டைம் கொடுக்குறேன். நீங்களும் ஆண்டவரை மட்டும்தான் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. ரீபாடா சந்தாலா ராபா. ஓ அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. நீர் சொன்ன வார்த்தைகளை பிடிச்சு கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடிச்சு கொண்டு, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். ராமானா சந்தலராபா தூடராபா ஷியாந்தல. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே, ஒரு காலத்துல என் கையில் அந்த கோடாலி இருந்தது சாமி. அந்த ஜெபம் என்கிற கோடாலி என் கையில இருந்துச்சு ஆண்டவரே. நான் ஒரு காலத்துல மணிக்கணக்கா ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு காலத்துல நான் முழங்கால் படிட்டு உங்க சமூகத்துல காத்திருந்தேன் ஆண்டவரே. இன்னைக்கு அந்த கோடாலியை நான் இழந்துட்டேன்பா. அந்த கோடாலியை நான் இழந்துட்டேன் சாமி. ஆண்டவரே, ஒரு காலத்துல நான் அபிஷேகத்துல நிரம்பின ஆண்டவரே, அபிஷேகத்துல நிரம்பின ஆண்டவரே, அபிஷேகத்துல நிரப்பப்பட்டவனா இருந்த ஆண்டவர். அபிஷேகம் என்கிற கோடாலி என் கையில இருந்துச்சுப்பா. ஆனா இன்னைக்கு அந்த கோடாலியை நான் இழந்துட்டேன்ப்பா. அந்த கோடாலியை நான் தொலைச்சிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு காலத்துல யாரை பார்த்தாலும் நான் சுவிசேஷம் சொல்லுவேன், யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு இயேசு நல்லவர்னு சொல்லுவேன் ஆண்டவரே. ஒரு ஆத்தும பாரம் என்கிற கோடாலியை என் கையில கர்த்தர் கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஆத்தும பாரம் என்கிற கோடாலியை நான் தொலைச்சிட்டேன் ஆண்டவரே. ஆத்தும பாரம் என்கிற கோடாலியை நான் தொலைச்சிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு காலத்துல வேதத்துல ஆண்டவரே மணிக்கணக்கா தியானிச்சேன், படிச்சேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே வேதம் என்கிற அந்த வார்த்தை என்கிற கோடாலியை தொலைச்சிட்டேன்பா. நான் தொலைச்சிட்டேன் ஆண்டவரே. அந்த கோடாலியை நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. அந்த கோடாலி தொலைஞ்சிருச்சு ஆண்டவரே. தேவ ஜனங்களே, சில நேரங்களில் நம் வாழ்க்கையில கை தவறுவது உண்டு. அது சகஜம்தான். சில நேரத்தில் நாம் தொலைப்பது உண்டு, ஆமா. ஆனா இன்னைக்கு தேவன் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? அந்த கோடாலியை அவன் தொலைச்ச உடனே என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறான்? அவன் கைகளை இருக்கிறத போல அவன் நடிக்கல. நீங்க அபிஷேகத்தை ஒருவேளை தொலைச்சிருக்கலாம், அபிஷேகம் இருக்கிறத போல நடிக்காதீங்க. ஜெப பாரத்தை தொலைச்சிருக்கலாம், அது இருப்பதை போல நடிக்காதீங்க. ஊழிய வாஞ்சியை தொலைச்சிருக்கலாம், அது இருப்பதை போல நடிக்காதீங்க. நீங்க கர்த்தர் கொடுத்திருக்கிற கோடாலியை தொலைச்சிட்டு அது உங்க கைகளில் இருக்கிறத போல நடிக்காதீங்க. நீங்க தொலைச்சிட்டா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஐயோ என் ஆண்டவரே என்று சொல்லி அவன் எலிஷாவை அவன் ஆண்டவரிடத்தில் ஓடி போனான். இன்றைக்கு ஐயோ என் ஆண்டவரே, ஆண்டவரே நான் அதை தொலைச்சிட்டேன், ஆனா உங்களிடத்துல ஓடி வருகிறேன். கோடாலியை தருகிற இடத்துல ஓடி வருகிறேன். ஐயோ என் ஆண்டவரே என்று ஓடி வருகிறேன். ஐயோ என் ஆண்டவரே என்று ஓடி வருகிறேன்.